பீகார் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நிறைவு. நாளை மறுநாள் 122 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. மன்மோகன், லாலு பிரசாத் ஆட்சியின் போது இந்தியாவுக்குள் நுழைந்த பயங்கரவாதிகள். மோடி ஆட்சியின் போது பயங்கரவாதிகள் துடைத்தெறியப்பட்டதாக பீகார் பரப்புரையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. மோடியும் அமித்ஷாவும் வாக்குகளை திருடுகிறார்கள். பீகாரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிக்கான படிவங்களில் பல்வேறு குழப்பங்கள் இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. முந்தைய வாக்காளர் பட்டியல் திருத்த பட்டியலில் உள்ள உறவினர் என்று கேட்கப்பட்ட எந்த உறவினர் என்ற தெளிவு இல்லை என்று விமர்சனம். உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உறவினர்னா யாரு? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா, கணவனா, மனைவியா, பசங்களா, யாரு? எல்லாரும் தானே வாக்காளர் பட்டியல் இருப்பாங்க. இதில் ஏதாவது தெளிவு இருக்கா? எஸ்ஐஆர் பணியில் ஈடுபடுபவர்கள் மாநில அரசின் பணியாளர்களாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருப்பார்கள். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார். நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மத்திய அரசு ஒதுக்கீட்டின்படி ரேஷன் கடைகளுக்கு கோதுமை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் சக்கரபாணி பதில். ரஜினி, அஜித் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் ஊதியத்திற்கு கட்டுப்பாடு விதிக்க திட்டம். திரைப்படத்தின் லாப நஷ்டத்தின் அடிப்படையிலேயே நடிகர்களுக்கு ஊதியம் வழங்கப்படும் என தயாரிப்பாளர்கள் சங்கம் தீர்மானம். 8க்கும் மேற்பட்ட வீடுகளை கொண்ட குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களில் மின்சார வாகன சார்ஜிங் வசதி கட்டாயம். விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. விடுமுறை நாளையொட்டி திருச்செந்தூர், திருத்தணியில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். திருவண்ணாமலையில் தரிசனம் செய்ய 2 கிலோமீட்டர் தூரம் காத்திருக்கும் பக்தர்கள். விடுமுறை தினமான இன்று திற்பரப்பு அருவியில் திரண்ட சுற்றுலா பயணிகள். குடும்பத்துடன் நீண்ட நேரம் நீராடி மகிழ்ச்சி. ஞாயிறு விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் திரண்ட சுற்றுலா பயணிகள். இதமான காலநிலையை அனுபவித்து மகிழ்ச்சி. இந்தியா முழுவதும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த 3 IS பயங்கரவாதிகள் கைது. குஜராத் மாநில பயங்கரவாத தடுப்பு காவல்துறை நடவடிக்கை. கோவை அருகே காரில் ரகசிய அறை அமைத்து 1,31 லட்சம் ரூபாய் கடத்தல். கேரளாவிற்கு கடத்தியவரை பிடித்து விசாரணை. விமானப்படை தினத்தையொட்டி அசாமில் நடைபெற்ற விமான சாகசம். வானில் பறந்து பல்வேறு சாகசங்களை நிகழ்த்திய விமானங்கள், ஹெலிகாப்டர்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டை அச்சுறுத்தும் சூறாவளி. 2 உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெளியேற்றம். கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்திற்கான அறிவிப்பு வீடியோ வெளியீடு. சுந்தர் சி இயக்கும் படம் 2027ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகிறது.
முதலாம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நிறைவு. நாளை மறுநாள் 122 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. மன்மோகன், லாலு பிரசாத் ஆட்சியின் போது இந்தியாவுக்குள் நுழைந்த பயங்கரவாதிகள். மோடி ஆட்சியின் போது பயங்கரவாதிகள் துடைத்தெறியப்பட்டதாக பீகார் பரப்புரையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. மோடியும் அமித்ஷாவும் வாக்குகளை திருடுகிறார்கள். பீகாரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிக்கான படிவங்களில் பல்வேறு குழப்பங்கள் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. முந்தைய வாக்காளர் பட்டியல் திருத்த பட்டியலில் உள்ள உறவினர் என்று கேட்கப்பட்ட எந்த உறவினர் என்ற தெளிவு இல்லை என்று விமர்சனம். உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உறவினர்னா யாரு? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா, கணவனா, மனைவியா, பசங்களா, யாரு? எல்லாரும் தானே வாக்காளர் பட்டியல் இருப்பாங்க. இதில் ஏதாவது தெளிவு இருக்கா? எஸ்ஐஆர் பணியில் ஈடுபடுபவர்கள் மாநில அரசின் பணியாளர்களாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருப்பார்கள். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில். ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார். நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மத்திய அரசு ஒதுக்கீட்டின்படி ரேஷன் கடைகளுக்கு கோதுமை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் சக்கரபாணி பதில். ரஜினி, அஜித் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் ஊதியத்திற்கு கட்டுப்பாடு விதிக்க திட்டம். திரைப்படத்தின் லாப நஷ்டத்தின் அடிப்படையிலேயே நடிகர்களுக்கு ஊதியம் வழங்கப்படும் என தயாரிப்பாளர்கள் சங்கம் தீர்மானம். 8க்கும் மேற்பட்ட வீடுகளை கொண்ட குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்களில் மின்சார வாகன சார்ஜிங் வசதி கட்டாயம். விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. விடுமுறை நாளையொட்டி திருச்செந்தூர், திருத்தணியில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். திருவண்ணாமலையில் தரிசனம் செய்ய 2 கிலோமீட்டர் தூரம் காத்திருக்கும் பக்தர்கள். விடுமுறை தினமான இன்று திருப்பரப்பு அருவியில் திரண்ட சுற்றுலா பயணிகள். குடும்பத்துடன் நீண்ட நேரம் நீராடி மகிழ்ச்சி. ஞாயிறு விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் திரண்ட சுற்றுலா பயணிகள். இதமான காலநிலையை அனுபவித்து மகிழ்ச்சி. இந்தியா முழுவதும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த 3 IS பயங்கரவாதிகள் கைது. குஜராத் மாநில பயங்கரவாத தடுப்பு காவல்துறை நடவடிக்கை. கோவை அருகே காரில் ரகசிய அறை அமைத்து 1,31,00,000 ரூபாய் கடத்தல். கேரளாவிற்கு கடத்தியவரை பிடித்து விசாரணை. விமானப்படை தினத்தையொட்டி அசாமில் நடைபெற்ற விமான சாகசம். வானில் பறந்து பல்வேறு சாகசங்களை நிகழ்த்திய விமானங்கள், ஹெலிகாப்டர்கள். பிலிப்பைன்ஸ் நாட்டை அச்சுறுத்தும் சூறாவளி. 2 உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெளியேற்றம். கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்திற்கான அறிவிப்பு வீடியோ வெளியீடு. சுந்தர் சி இயக்கும் படம் 2027ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகிறது.